கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சொல்றது மாதிரி செய்தா இந்த ஆவிகளை நிச்சயமா அடைக்கலாம். ஹலோ ஹலோ சார், நீங்க பிரபல ஆவி ஆராய்ச்சியாளர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சார் தானே? ஆமா, நான் தாங்க பேசுறேன். நீங்க யாருங்க? சார், என் பேர் கோவிந்த். நீங்க தான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரனான்னு ஒரு சின்ன சந்தேகம். உங்க நம்பர் என் கையில இருந்ததுனால டயல் பண்ணி பார்த்தேன் சார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க எதிரில் நின்று தான் பேசிட்டு இருக்கேன் சார். எதிர்லையா? ஆமா சார். நீங்களா ஃபோன் பண்ணீங்க? ஆமா சார். இங்க வாங்க. நான் இங்க பக்கத்துல தானே இருக்கேன். ஏன் ஃபோன் பண்ணீங்க? நேர்லயே பேசியிருக்கலாமே. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் சார். கேளுங்க, எதா இருந்தாலும் சொல்றேன். பெரிய பெரிய ஜெனரேட்டர் வேன்லாம் வந்திருக்கு, லைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சின்ன கேமரா வச்சிருக்கீங்க. ஏதாவது படம் எடுக்க போறீங்களா சார்? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேமரா இல்ல, ஆவிகளை படம் பிடிக்கிற கேமரா. ஆவிகளை படம் பிடிக்க போறீங்களா சார்? மோசமான சில ஆவிகளுக்கு படம் புகட்ட வந்திருக்கேன். புரியல சார். கொஞ்சம் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாம் புரியும். புரியலையே, குழப்பமா இருக்கு. வாங்க மிஸ்டர் மணி. வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆவி பஸ் வர பாதையில் எல்லா லைட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஜெனரேட்டர் எல்லாம் ஆன் பண்ணி ரெடியாக இருக்குது சார். தேங்க்யூ மணி. என் கணக்குப்படி ராத்திரி 12 மணிக்கு ஆவி பஸ் இங்கே வரும். இப்போவே மணி 11:50 ஆகுது. நான் சொல்லும்போது எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஓகே சார்.
எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லேடி. நடந்தது எதுவுமே என்னால நம்ப முடியல. திகில் படம் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஆவிகளை எப்படி சார் வளர்த்தீங்க? பொதுவாகவே துஷ்ட ஆவிகள் எப்பவுமே வெளிச்சத்தை விரும்புறதில்லை, இருட்டத்தான் விரும்பும். அதனால தான் அந்த ஆவி பஸ் வர்ற பாதையில ஜெனரேட்டர் மூலமா சக்தி வாய்ந்த லைட்ஸுகளால செயற்கையா பகல் வெளிச்சத்தை ஏற்படுத்த நான் ஏற்பாடு செஞ்சேன். துஷ்டாவிகள் பயந்து விலகிடுச்சு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டியில் இருங்க. சார் தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க. யாரு கண்ணுக்குமே தெரியாத அந்த ஆவிகள் பஸ்ஸை நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் இந்த கேமராவோட உதவியால தான். இது இதால மட்டும் தான் அந்த ஆவிகளை பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கு. நாங்கெல்லாம் ஆவிகளா, அன்புள்ள